காவேரிய பார்க்க வந்த பையனும் அவங்களோட அம்மாவே இப்படி சொல்றத கேட்டுட்டு உடனடியாக அவங்களோட மனசை மாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காவேரியோட முகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக இதை கேட்டுட்டு காவேரி ஆல்ரெடி செம்ம டென்ஷனோட இருக்காங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காத விஜயும் அப்பாடா செம்ம ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்கள சரி நீங்க தனியா தானே போவீங்க, வாங்க வந்து கார்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கார்லயே ஏறி கூட்டிட்டு போறாங்க. அப்பயும் காவேரிக்கு இன்னுமே வெறுப்பை ஏத்தணுன்றதுக்காக அவங்க அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே ஜோவியலா பேசுற மாதிரி பேசிட்டு வராங்க. ஆனா காவேரியும் செம்ம டென்ஷனோட தான் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணை இறக்கி விட்டதுக்கு அப்புறமா கூட விஜய் காவேரி கிட்ட கொஞ்சம் நக்கலா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயுமே காவேரி கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சாரதா கூட சேர்ந்து விஜய் அவங்களை கிண்டல் பண்றதை பார்த்துட்டு இன்னுமே காவேரி செம்ம கோபத்தோட அவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவே திட்டிட்டு அங்கிருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும் ஏற்கனவே அவள் அப்செட்டா இருந்தா, நான் தான் தேவையில்லாம அவளை கிண்டல் பண்ணிட்டேன், என் மேலதான் தப்பு, நீங்க போங்க போய் அவளை சமாதானப்படுத்துங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக சாரதாவும் காவேரியை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சாரதா முன்ன பின்ன தெரியாத அந்த ஆள் முன்னாடி தன் அவமானப்படுத்தினதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத காவேரியும் அவங்க கிட்ட கோவத்தோட பேசினது மட்டும் இல்லாம அந்த ஆளு தான் முக்கியம், அவளோட குழந்தை தான் முக்கியம் நீ நினைச்சனா அவங்க கூடயே இரு, நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு கோவத்தோட அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற லெவலுக்கு போக இதை பார்த்துட்டு சாரதாவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனா காவேரியும் இந்த ஆளோட பிரச்சனை நமக்கு தீரணும்னா முதல்ல அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்த அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்க வீட்டு ஆளுங்களோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க நாளைக்கே பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா விஜய் காவேரியோட வீடு ஃபுல்லா பலூனால டெக்கரேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு வந்ததே கோவம். ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது ஏன் வீடு, எங்க வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் உரிமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள், வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவே இங்க வராதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கும் ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க, வீட்டுல எனக்காக என்ன சர்ப்ரைஸ் இருக்கு, அதான் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட வீட்டுக்கு வந்து உங்களை பொண்ணு கேட்க வராங்க, அதுவும் இந்நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், போங்க போய் நீங்க அந்த வேலையை பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல இதை கேட்ட விஜய்க்கோ செம்ம கோவம். என்னங்க என்ன புரியாம என்னோட வாழ்க்கையில நீங்களே விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல ஆல்ரெடி அந்த பொண்ணு குடும்பத்தோட உட்காந்துருக்கு. இதை பார்த்துட்டு விஜய்க்கோ செம்ம டென்ஷன். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பொறுமையோட அந்த பொண்ணுகிட்ட அவங்களோட நிலைமையை எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் கண் கலங்கி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா விஜய்க்கு காவேரி மேல செம்ம கோவம் வருது. அதனால அவங்க காவேரி கிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே காவேரி கண்டிப்பா அந்த ஆளுக்கும் இவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவங்கள பொண்ணு பார்க்க வந்த அந்த மாப்பிள்ளைகிட்டயே கால் பண்ணி என்ன விவரம்னு கேட்டுட்டு அவங்க அம்மா மூலயமா தான் இந்த விஜய் இப்படி பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவை கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சாரதா வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. அதனால காவேரி தன்னோட கோவத்தை விட்டுட்டு விஜய் கூட சேர்ந்து சாரதாவை தேட போறாங்க. பட் அது மூலயமாவே காவேரிக்கு விஜயை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சு அவங்க விஜய் நினைச்ச மாதிரியே அவங்கள காதலிக்க போறாங்கன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. பட் அதெல்லாம் எப்ப நடக்க போதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.